பாருங்க. ஒருத்தன் காட்டு வழியில நடந்துகிட்டே இருக்கான். காடு, காடு. உள்ளூர் காடு. இருட்டு. கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சம் தெரியல. அந்த வெளிச்சத்துல அவளுக்கு என்ன எங்க நடக்குதுன்னு தெரியல. வெறும் புதர் மண்டி கிடக்கிற காட்டுல நடந்துட்டு இருக்கான். வழி பார்த்து நடக்கிறான். வேற வழி கிடையாது. திரும்பி போக முடியாது. அப்படி போகும்பொழுது வழியில பெரிய ஒரு பாம்பு புத்து. வெளிச்சத்துல பார்த்துட்டான். ஐயோ! கடப்புனமே இவான்னு பாம்பு புத்த கடந்தான் பாருங்க. அவன் கடக்கிற சத்தம் கேட்டு அரவம் கெட்டா இருக்கு. அரவம்னு பேரு. வெளியில வந்துருச்சு நாகப்பாம்பு. இவன் புத்தாதான் பார்த்தான். அவன பார்த்துருச்சு. இறங்கி நடக்குது அவனோட. இவன் பார்த்தான். கொஞ்சம் பயந்தான். காட்டுல எல்லாருக்கும் அந்த வழி உண்டுன்னு நடக்கிறான். பக்கத்திலேயே வருது பாம்பு. இவன் எதிர்பாராத நேரத்துல அவன் பாம்பு இவன் குதிகால்ல கடிச்சிச்சு. நம்ம எல்லாருமே தான் கடிப்பட்ட அந்த நபர். நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை. நம் உறவினர்களாக இருக்கலாம், நம் குழந்தைகளாக இருக்கலாம், நம்முடன் வேலை செய்பவர்களாக இருக்கலாம், பார்ட்னர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யார வேணாலும் இருக்கலாம். கடிச்சிச்சா? இப்ப 2 ஆப்ஷன் இருக்கு. 1 பாம்ப போய் தேடி போலாம். அது கடிச்சிட்டு போயிடுச்சு. பாம்பு கிட்ட போய் கேட்கலாம். பாம்பே, பாம்பே, நான் உன் வழிக்கு வந்தேனா? நீதானே என் வழிக்கு வந்தாய். நீ ஏன் பாம்பே என்னை கொத்தினாய்? நீயா படமால் ஊதுனா அது திரும்பி வந்து உங்க கால்ல இந்த விஷத்தை எடுக்க போறது இல்ல. பாம்பிடம் இருந்து ஒருபோதும் நீதி கிடைக்காது. கடிச்சிருச்சுன்னா கடிச்சிருச்சு. பாம்பை தேடிக்கொண்டு திரியாதீர்கள். என்ன செய்யலாம்? கடிப்பட்டு விட்டீர்கள் இல்லையா? விஷம் ஏறுதுல்ல, விஷம் முறிவிற்கான விஷயங்களை தேடுங்கள். வாழ்க்கையில் 2 வாய்ப்புதான். 1 பாம்பை தேடி போவது, இல்லை என்றால் விஷமுறிவை யோசிப்பது. டோன்ட் சேஸ் த ஸ்னேக், ட்ரீட் த வெனம். எந்த சூழல் வந்தாலும் பழி வாங்கவோ, அடுத்தவர்களுக்கு போய் விஷயங்களை கேட்கவோ இல்லை. அதற்கு என்று என்ன தீர்வு இருக்கிறதோ அந்த தீர்வை நோக்கித்தான் நாம் பயணப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் பழிபாவத்தை நோக்கி, கோபத்தை நோக்கி பயணப்படாமல் நம்மை நாமே அடக்கி ஆளுவது யாருக்காகவும் அடாதே தோழி. ஏனென்றால் நம்மை நிரம்ப நேசிக்கக்கூடியவர்கள் நம்மை அழவிட மாட்டார்கள். யாரெல்லாம் நம்மை அழவிக்கிறார்களோ அவர்களுக்காக அழ வேண்டிய அவசியமே இல்லை. இது நீ புரிந்து கொண்டு போ. வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். சிறகை விரி, எழு, பற. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலியன உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிற புலியன செய்ய புறப்படு வெளியே. நம்பின இருளிலை விளக்க செம்புட்பறவையே, சிறகை விரி, எழு, பற. இதோ ராஜாலிதான் பறந்து கொண்டிருக்கிறேன். வா, சேர்ந்து பறப்போம். வானம் காத்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.